25 வந்த படத்தில் இட்லி கடை திரைப்படத்தையும் டியூட் திரைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பேசணும்னு வச்சுங்களேன். வெறும் 3 நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் போகாது, சிம்பிளாக பேசி முடிச்சிடலாம். இட்லி கடை திரைப்படம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிற்போக்கு சிந்தனை உள்ள படமாக இருக்குது. அதாவது எல்லாருமே கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு இருக்காங்க, மிக்சியில் மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருக்கானுங்க. அதில் தான் ருசி அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எவங்க உட்காந்து வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஆட்டுக்கல்ல உட்காந்து 2.5 மணி நேரம் ஆட்டி இவங்க வந்து ஹோட்டலில் வந்து நடத்த போகிறான், எத்தனை இட்லிங்க அதில் சுட முடியும், எப்படிங்க வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஆனால் இது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம்னு வச்சுங்களேன். ஆட்டுக்கல் ஆட்டின மாவுக்கு தான் வந்து ருசி அதிகமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ருசி அதிகம். நீங்கள் செக்கில் ஆட்டின வந்து மசாலாவில் வந்து குழம்பு வச்சிங்கன்னா தான் ருசி அதிகம். அதே மாதிரி வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் அரைச்சி சட்னிக்கு தான் ருசி அதிகம். அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. நீங்கள் தின்னு பார்த்தவங்களாம் தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் வந்து மிக்சிலே தின்னுட்டு இருக்காங்க. ஹோட்டலில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரைண்டரில் போட்டு அடித்து தள்ளுறானுங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு போட்டு புளிக்க வச்சிடறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? மாவை கையில் ஆட்டி அதுக்கப்புறமேட்டு கையோட சூட்டில் வந்து மாவு புளிச்சு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து தோசை சுட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாவு மீதமாகிட்டு அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் சுட்டு தின்னவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அருமை தெரியும். அதே மாதிரி கிராமத்துடைய வழி தெரியும். கிராமத்தில் எப்படி வந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப காலமாக செஞ்சுருக்காங்க. அப்படி எங்கள் அம்மாவோட கையில் சாப்பிட்ருக்கேன், எங்கள் அம்மாவோட கையில் மாவாட்டி நான் சாப்பிட்ருக்கேன், நானே மாவாட்டியிருக்கேன் சின்ன வயசில். அதனால் எனக்கு அதோட அருமை தெரியும். பட் ஆனால் ஒரு குடும்பத்துக்கு செய்யும்போது அது ஈஸியான, ஹோட்டலுக்கு செய்யும்போது அது வந்து கஷ்டம். ஆனால் இட்லி கடை திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து அந்த பல்ஸான விஷயமா இருக்கட்டும், அதாவது ஒருத்தன் வந்து ஃபாரின் போகிறான், பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து சம்பாதிக்கிறான், அதுக்கு பிறகு வந்து பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுடைய இழப்பை வந்து ஈடுகட்டுறதுக்காக இங்கே ரிட்டன் வரான் அப்படிங்கிறத படமாக பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் மனசை தொடுகின்ற மாதிரி சில காட்சிகள் இருக்குது. ராஜ்கிரண் சாலும் ரொம்ப அற்புதமாக தான் பண்ணியிருந்தார். ஒரு பக்கத்து இந்த படத்தை இங்கே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படம். இந்த டியூட் திரைப்படத்தை வந்து 100 கோடி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இட்லி கடை படத்தை வந்து ஏன் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரியான லைட் ஹார்ட்டட் மூவிக்கு தயாராக இல்லை. அவங்க வந்து சாஃப்டான படத்துக்கு தயாராக இல்லை. ஒரே மியூசிக்கை எப்படி சொல்கிறது, மூச்சவ பேச்சவ அப்படிங்கிற பாட்டை ஒரு 15 வாட்டி ஒரு படத்தில் யூஸ் பண்ணி ஒரே மாதிரி விஷயத்தை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அரைச்சிக்கிட்டு, தாலி கட்டின பொண்டாட்டி இருந்தால் கூட அவளுடைய லவர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா வாழை விட்டு குழந்தை பெற்று அதை வளர்த்துற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையான ஒரு கருத்து. அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெரியவர் இருந்தாராம், அவருடைய கருத்து எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் இங்கே வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி. டியூட் திரைப்படம் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி. அது வந்து இப்போதைக்கு ஓடிடும். இது வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே ஆகி நிற்காது. ஆனால் டியூட் படம் சர்வே ஆனதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய சரத்குமார் சாருடைய காமிக்கல் சென்ஸு, அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுடைய முன்னாடி படத்துடைய ஹிட்டு, அப்புறம் அவர் பண்ண அவருக்கான பிஆர் ஒர்க்கு. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து அந்த படத்தை வெற்றியடை வச்சிருக்கு. இட்லி கடை படத்துக்கு இது எல்லாமே அமைஞ்சா கூட அந்த படம் சரியாக ஓடலை. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் டல்லான மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அவர் சொல்ல வந்த கருத்தை சொல்லியிருக்கிறாப்புல. பட் ஆனால் கொஞ்சம் அது வந்து பழமையை விரும்பாத மக்கள் இருக்கிற இந்த சமூகத்தில் கொஞ்ச நாள் கழித்து அந்த படத்தை வந்து ரசிப்பாங்க. இட்லி கடை படத்தையும் ரசிக்க முடியும், டியூட் திரைப்படத்தையும் ரசிக்கலாம். ரெண்டுமே தப்பு கிடையாது. ரெண்டுமே இந்த சமூகத்துக்கு தேவை. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத காலம்தான் நிர்ணயிக்கணுமே தவிர நம்மளே நிர்ணயிச்சுட்டு உட்காந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தனுஷ் அவர்கள் ஒரு இயக்குனராக வந்து பவர் பாண்டி படத்துக்கு அப்புறமேட்டு ரொம்ப நல்லா பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு நடிகராக வந்து நடித்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் 2வது படம் கொஞ்சம் வந்து டிராகன் படத்தை விட கொஞ்சம் டல்லாக இருக்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம், டியூட் திரைப்படம். ஏதோ ஒரு வேகத்தில் வந்து படம் ஓடிடுச்சு. ஒரே ஒரு முற்போக்கு சிந்தனையான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆணவ கொலை தவறு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படம் ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்குது. அது ஒன்று தான் அந்த படத்தில் இருக்கிற ரொம்ப பாசிட்டிவான விஷயமே தவிர, அதை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்துக்கான மிக முக்கியமான கருத்தை எதுவுமே பேசல. காதல் அப்படிங்கிற விஷயத்து மேலேயும் தாலி அப்படிங்கிற விஷயத்து மேலேயும் மிகப்பெரிய வந்து ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. அது வந்து தப்பான விஷயமா சரியான விஷயமா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையை பொறுத்தது. சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை பிடிக்கும், சில பேருக்கு கடவுள் பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப பிடிக்கும். கடவுளை விட கடவுள் நம்பிக்கை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா இப்போது சில நம்பிக்கைகள் வந்து நம்மளை பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி நம்பிக்கைகள் வேணும். இப்போ எப்படின்னா, நம்ம நல்லவன் நம்மளை நம்பிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், அந்த நல்லவங்கிற அந்த ஒரு பேர் தான் நம்மளை ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் போட வச்சுருக்கோம். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கெட்டவன் நினச்சிட்டு என்றைக்காவது பாசிட்டிவாக பேச முடியுமா? அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் பல பேர் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நம்மளை தண்டிச்சிருவார் அப்படிங்கிற பயத்தில் பல பேர் வந்து தவறு செய்யாமல் இருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக கூட இருக்கட்டும், எனக்கு அந்த நம்பிக்கை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அது மாதிரி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. இட்லி கடை படம் வந்து என்ன மாற்றத்தை விரும்புதுன்னா, நம்ம எவ்வளவு தூரம் வந்து டெக்னிக்கலாக வளர்ந்து போனால் கூட நம்மளுடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து பேசுது. ஆனால் டியூட் திரைப்படம் என்ன பேசுதுன்னா, டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ தான் வளர்ந்துருந்தால் கூட நம்மளுடைய எப்படி சொல்கிறது, இந்த ஆணவ கொலை, ஜாதி, மதம், இனம், மொழி, பணம் இப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, இதனால் காதல் அப்படிங்கிற விஷயம் எந்த பாதிப்புக்குள்ளாகுது, என்ன மாதிரி பயத்துக்குள்ளாகுது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷன் தப்பு, ஆனால் அது பேசின விஷயம் கரெக்டு. புரியுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசலாம்.
நன்றி, வணக்கம். நீங்க 2 எந்த படத்த வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் எழுதுங்க. அத பத்தி வந்து டீட்டெயிலா உட்காந்து பேசலாம்.